வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ்போரா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 1/2 கப் பவுடர் பண்ண ரவா எடுத்துக்கோங்க. ரவாவை நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஹீட்டில் வறுத்துக்கோங்க. ரவா நல்லா வறுத்ததும் 3/4 கப் பால் அதில் சேர்த்துக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கரெக்டான பதம் வர வரைக்கும் நல்லா பிசையணும். பால் கொஞ்சம் மறுபடியும் விட்டுக்கலாம். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம மாவு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். அடுத்து ஜீரா செய்கிறதுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் பவுடர் பண்ணாத சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததும் 3 ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ரவாவில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கலாம். பால் பவுடர் ஆப்ஷனல் தாங்க. பால் பவுடர் இல்லாட்டி அதை சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சாஃப்டான பதம் வர வரைக்கும் நம்ம பிசையணும். இப்போ அதை நெல்லிக்காய் சைஸில் ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க மாவையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து கடாயில் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரவையை ஒன்றா போட்டு வறுத்தெடுக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ரவா ஸ்வீட்டை ஜீராவில் ஒன்றா போட்டு 5 நிமிஷம் ஊற விடலாம். ஜீரா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ரோஸ்போரா ஸ்வீட் ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுவையீர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.